கிறிஸ்து சுவிசேஷ ஆலயத்திலிருந்து 5 நிமிட தியானம், தினம் ஒரு வேத வசனத்திற்கு உங்களை அன்போடு கூட நான் வரவேற்கிறேன். இன்றைக்கு நாம் தியானிக்கும்படியான வேத வசனம் 55ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம். தேவனே, என் ஜெபத்தை கேட்டருளும், என் விண்ணப்பத்திற்கு மறைந்திராதேயும். நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவர். கர்த்தருக்கு ஒரு பெயர் உண்டு, அவர் ஜெபத்தை கேட்கிறவர். சங்கீதம் 65:2 பார்க்கிறோம், ஜெபத்தை கேட்கிறவரே. அவர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு நமக்கு இறங்கக்கூடிய நல்ல ஆண்டவராய் இருக்கிறார். ஜெபத்திற்கு நிச்சயமாகவே பதில் தருகிற நல்ல ஆண்டவர். 66ஆம் சங்கீதத்தில் 19ஆம் வசனம் சொல்லுகிறது, மெய்யாய் தேவன் எனக்கு செவி கொடுத்தார், என் ஜெபத்தின் சத்தத்தை கேட்டார். ஆமென். தாவீது கர்த்தரிடத்துல ஜெபம் பண்ணும் பொழுதெல்லாம் அந்த ஜெபத்திற்கு பதில் கிடைத்த கொடுத்த ஒரு பெரிய சந்தோஷம். ஆமென். எனவேதான் 20ஆம் வசனம் சொல்லுகிறது, என் ஜெபத்தை தள்ளாமலும் தமது கிருபையை என்னை விட்டு விலகாமலும் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவர். நம்முடைய வாயிலிருந்து வார்த்தைகள் வருகிற பொழுதே தேவன் அதற்கு தீர்வை வைத்திருக்கக்கூடிய நல்ல ஆண்டவராய் இருக்கிறார். 18ஆம் சங்கீதத்திலே 6ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார், என் கூப்பிடுதல் அவர் சன்னதியில் போய் அவர் செவிகளில் ஏறிற்று. ஆமென். நம்முடைய ஜெபம் கர்த்தரை அசைக்கக்கூடியதாக இருக்கிறது. நம்முடைய ஜெபத்திற்கு கர்த்தர் நிச்சயமாகவே பதில் தருகிற தேவனாய் இருக்கிறார். 2 நாளாகவும் 33ஆம் அதிகாரத்தில் மனேசே என்ற ராஜா ஒருவரை நாம் பார்க்கிறோம். அந்த மனாசே ராஜா எசேக்கியாவுடைய மகனாய் இருக்கிறார். எசேக்கியாவுக்கு பிறகு மனாசே அரசாளுகிறவராய் ராஜாவாய் வருகிறார். அவர் கர்த்தரை விட்டு தூரமாய் இருந்தார். கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்தார். கர்த்தர் சொன்ன எந்த காரியத்தையும் அவர் கடைபிடிக்கவில்லை. அப்படிப்பட்டதான அவருடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய ஆலயத்தில் இருந்ததான பிரகாரங்களிலே இருந்த பலிபீடங்களை எல்லாம் அவர் இடித்து போட்டார். இப்படிப்பட்டதான தன்னுடைய வாழ்க்கையிலே அவர் நடந்து கொண்டிருக்கிற பொழுது அவர் இப்படியாக செய்தார். 2 நாளாக 33ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லுகிறது, அவன் இன்னும் குமாரனின் பள்ளத்தாக்கிலே தன் குமாரரை தீமிதிக்க பண்ணி நாளும் நிமித்தம் பார்த்து பில்லி சூனியங்களை அனுசரித்து அஞ்சனம் பார்க்கிறவர்களையும் குறி சொல்லுகளையும் வைத்து கர்த்தருக்கு கோபம் உண்டாக அவர் பார்வைக்கு மிகுதியும் பொல்லாப்பையும் செய்தான். தான் ராஜாவாய் இருந்தபடியினாலே யாரை குறித்தும் அவருக்கு அக்கறை இல்லை, யாரை குறித்தும் கவலை இல்லை. எனவே தான் நினைத்த காரியத்தை சாதிக்க வேண்டும் என்று சொல்லி மனாசே செய்தார். ஆனால் மனாசையை திருத்தும்படியாக கர்த்தர் ஒரு காரியத்தை செய்தார். 10ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் மனாசையோடும் அவனுடைய ஜனத்தோடும் பேசின போதிலும் அவர்கள் கவனியாதே போனார்கள். ஆகையால் கர்த்தர் அசீரிய ராஜாவின் சேனாதிபதிகளை அவர்கள் மேல் வரப்பண்ணினார். அவர்கள் மனாசையை உச்சடிகளில் பிடித்து 2 வெண்கல சங்கிலியால் அவனை கட்டி பாபிலோனுக்கு கொண்டு போனார்கள். இப்பொழுதுதான் மனாசேக்கு செய்கிறது தெரிகிறது, தான் செய்யக்கூடிய காரியம் என்னவென்று உணர்ந்தபடியினாலே இப்பொழுது கர்த்தரை நோக்கி கூப்பிடுவதை 12ஆம் வசனத்திலே பார்க்கலாம். இப்படி அவன் நெருக்கப்படுகையில் தன் தேவனாய் கர்த்தரை நோக்கி கெஞ்சி தன் பிதாக்களின் தேவனுக்கு முன்பாக மிகவும் தன்னை தாழ்த்தினான். ஆமென். கர்த்தர் வல்லமையுள்ளவர். அவர் மகிமை நிறைந்த தேவனாய் கர்த்தர். அவர் விடுதலையாக்கக்கூடிய நல்ல ஆண்டவர். நாம் நினைக்கிறோம் பூமியிலே நமக்கு அரசாட்சி வந்து விட்டது, ராஜாவாக ஜீவிக்கிறோம், ஒருவர் நம்மை கண்ட்ரோல் பண்ண முடியாது என்று நாம் நினைக்கிறோம். அப்படி அல்ல. கர்த்தர் எல்லாவற்றையும் நடத்துகிற தேவன். எனவே மனாசே கெஞ்சினது நிமித்தமாக அவனை நோக்கி அவன் விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கிற போது அவன் கெஞ்சுதலுக்கு இறங்கி அவன் ஜெபத்தை கேட்டு அவனை திரும்ப எருசலேமுள்ள தன்னுடைய ராஜ்யத்திற்கு வரப்பண்ணினார். கர்த்தரே தேவன் என்று அப்பொழுது மனாசே அறிந்தான். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். நாம் அவரை விட்டு தூரமாய் போனாலும் நெருக்கப்படுகிற நேரங்களிலே அவரை நோக்கி கூப்பிடுகிற போது, கெஞ்சுகிற போது தேவன கர்த்தர் நாம் இறங்கக்கூடிய நல்ல ஆண்டவராய் இருக்கிறார். நம்முடைய விண்ணப்பத்திற்கு அவர் செவிசாய்க்கக்கூடிய நல்ல ஆண்டவர். செபிக்கலாமா? மகா இரக்கம் கிருபை நிறைந்த எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, மனாசே நெருக்கப்படுகையிலே அவன் கெஞ்சுதலுக்கு இறங்கின வல்லமையுள்ள ஆண்டவர், எங்களுடைய நெருக்கத்திலும் எங்களுடைய ஆண்டவரே கெஞ்சுதலுக்கும் கர்த்தர் இறங்கி
கர்த்தர்களை விடுதலையாக்கும் நாங்கள் ஜெபிக்கிறோம். இதை கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தருடைய கெஞ்சுதலுக்கும் அவருடைய ஜெபங்களுக்கும் கர்த்தர் பதில் கொடுத்து அவர்களை விடுவிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேங்க ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.